ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில தவறுகளை இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். நிறைய நேரம் நாம் தவறு செய்கிறோம். எல்லா நேரமும் நம்ம சரியாக எல்லா காரியத்தையும் செய்வோம் என்று நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சில நேரத்தில் நாம் செய்கிற சில தவறுகள் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடத்தவிருக்கிறதான அவருடைய கிரியைகளை தாமதப்படுத்துகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம செய்கிற தவறுகள் நம்மளுடைய அவசரமான சில புத்தி, அவசரமான சில வார்த்தைகள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற மேன்மையான காரியங்களை காலதாமதமாக்குகிறது என்பதை நீங்களும் நான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். 39வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். எங்கே இருக்கும்போது? சிறைச்சாலையில் இருக்கும்போது. அப்போ ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கிறார் என்றால் யோசேப்பு எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில். அப்போ ஆண்டவரும் இங்கே தான் இருக்கிறார், யோசேப்பு கூட சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதிக்கிற பாதைகளிலே கர்த்தரும் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய கரம் என்னோடு கூட நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறது. நான் நன்மை செய்தால் தேவன் என்னோடு கூட இருப்பார், தீமை செய்தால் பிசாசு எங்கூட இருப்பார். அப்போ இவன் நன்மை செய்தும் இவன் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எங்கே? சிறைச்சாலையில். சிறைச்சாலை வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அநேக சிறைச்சாலை கைதிகளுடைய இன்டர்வியூ குறித்து நம்ம வாசித்தோம்னா வேதனையாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். அங்கே நடக்கிற கொடுமைகள்லாம் ரொம்ப கடினமான. அப்போ எகிப்து தேசத்தில் உள்ள இந்த சிறைச்சாலையுடைய அனுபவம் அது சாதாரணமான அனுபவம் அல்ல. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட என்ன செஞ்சார், இருந்தார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்பு மேலே தயவு வைத்தார். எல்லார் கண்களிலிருந்து அவனுக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அந்த இடத்திலும் அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் அவனை புடமிடுகிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்போ கர்த்தர் புடமிடுகிறார். எதற்காக? ஒரு மிகப்பெரிய உயர்வு அவன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உயர்வுக்காக கர்த்தர் அவனை புடமிடுகிறார். ஆனா அந்த புடமிடுதல் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய நேரம் கர்த்தர் நம்மளை புடமிடுகிற அந்த புடமிடுதல் நாமே ஒரு முடிவு சொல்லுகிறோம், போதும் ஆண்டவரே. இவன் போதும் என்கிற அந்த எண்ணம் இவனுக்குள்ள இருந்ததுனால இவன் கர்த்தர் இவனுக்குள்ள விசேஷித்த கிருபையை வைத்திருந்தால், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லத்தக்க கிருபையை வைத்திருந்தால், அந்த பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சுயபாகிக்கும் அவன் சொன்ன அந்த அர்த்தம் அதன்படியே நடந்தது. ஆனால் யோசேப்பு செய்த ஒரு தவறு என்ன என்றால், அவனிடத்துல தயவுக்காக கெஞ்சி நின்னதான். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீ வாழ்வடையும் போது வாழ்ந்திருக்கும் என்னை நினைத்து. இவனை நினைச்சது யாரு? ஆண்டவர். நல்லா யோசிங்க. இவன் குழியில கடந்த போது இவனை நினைச்சது யாரு? ஆண்டவர். சகோதரர்கள் கையிலிருந்து இவனை காப்பாற்றினது யாரு? ஆண்டவர். இவனோட ஜீவனை மீட்டு அந்த
போர்த்திபாருடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தது ஆண்டவர். அங்கே உயர்வை கொடுத்தது ஆண்டவர். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட போதும் கர்த்தர் அங்கு அவனுக்கு தயவு பாராட்டினது ஆண்டவர். இப்ப மட்டும் இவன் விடுதலைக்காக ஏன் மனுஷனை போய் நின்னா? விடுதலைக்காக. நிறைய நேரம் எல்லா காரியத்திலையும் கர்த்தருங்கிறோம். சில முக்கியமான நேரத்தில் கர்த்தரை சாராமல் மனிதர்களை சார்ந்து நிற்பது தான் நீங்களும் நானும் செய்கிற மிகப்பெரிய தவறு. மனிதர்களை சார்ந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தரை தள்ளிட்டு மனுஷனை சார்ந்து நிற்கக்கூடாது. அங்கே தான் நீங்களும் நானும் தவறு செய்கிறோம். யோசேப்பு கர்த்தரை தள்ளிவிட்டு மனிதனிடத்தில் உதவிக்காய் கேட்க, இதுவரைக்கும் உதவின தேவன் இனியும் என்னை உதவ வல்லவர், நான் செத்தாலும் பரவாயில்ல இங்கேயே சாகிறேன்னு அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரல. எப்படியாகலும் இங்கிருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு தயவு நீ செய்யணும். என்ன செய்ய? நீ வாழ்வடையும் போது என் காரியத்தை நீ என்ன செய்? பார்வோனுக்கு அறிவி. பார்வோனா இவனை வெளியே கொண்டு வர முடியும். பார்வோனை காட்டிலும் பெரியவர் தான் இவனை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை இவன் மறந்து போய் அவங்ககிட்ட போய் உதவிக்காக கேட்கிறான். நடந்த விஷயம் பாருங்க. 41வது அதிகாரம் முதல் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. 2 வருஷம் சென்ற பின்புன்னு ஆரம்பிக்குது. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எந்த 2 வருஷம்? இந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு விளக்கி சொல்லி அவன் ராஜா சமூகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷம். அப்படி என்றால் இவன் செய்த தவறு இவனுடைய சிறைச்சாலை வாழ்வில் இன்னும் 2 வருடத்தை கூட்டி கொடுத்தது. நல்ல கவனிங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாவுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டியது. இவனுடைய தவறு என்ன செய்தது? அந்த சொப்பனத்தை தள்ளி போட வைத்தது. நல்ல கவனிங்க. மனுஷங்க கிட்ட நிற்க வேண்டிய விஷயத்துக்கு மனுஷங்க கிட்ட நிற்கணும். கர்த்தர்கிட்ட நிற்க வேண்டிய விஷயத்துக்கு கர்த்தர் இடத்துல தான் நிற்கணும். கர்த்தர்கிட்ட நிற்க வேண்டிய விஷயத்தை மனுஷர்கிட்டையும், மனுஷர்கிட்ட நிற்க வேண்டிய விஷயத்தை கர்த்தர் இடத்துலையும் நம்ம மாற்றி செய்வோம் என்று சொன்னால் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை நீங்களும் நானும் தான் அனுபவிக்கணும். இதே காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். ஒரு நாள் வந்தது. இவன் சொன்ன மாதிரியே அவன் 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. யாருக்கு? ராஜாவுக்கு அந்த சொப்பனம் வரும்போது அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் யாருக்கும் சொல்ல முடியல. அப்பந்தான் அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறார், ராஜா, நான் சிறைச்சாலையிலே நான் இருக்கும்போது, நான் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையிலே நான் தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்த போது அங்கே ஒருவன் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் என்னுடைய சொப்பனத்தை என்ன செய்தான்? விலைக்கு சொன்னான். அவனை வேணா வர சொல்லட்டுமா ராஜா? வர சொல். அவன் போய் நிற்கிறான். ராஜா சமூகத்தில் போய் நிற்கிறான். ராஜாவுடைய சொப்பனத்தை சர்வசாதாரணமாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். அவன் அழகாக சொல்லி விடுகிறான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இப்போ கர்த்தர் உயர்த்துகிறார். பாருங்க எப்படி உயர்த்துகிறார். 41:38 வாசிக்கலாமா? 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை என்றான். ஆமென். இப்ப பார்வோன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்ப நான் பெரியவன் இல்லை, என்ன காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அவர் தான் உன்னோட விடுதலைக்கு காரணம் என்பதை மறைமுகமாக சொல்கிறார். நீ அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த பெரியவர் உன்னை கொண்டு என்னுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்தினதுனால உன்னுக்குள் இருக்கிற அந்த ஆவி விசேஷித்த ஆவி, அது தேவனுடைய ஆவி என்று சொல்லி பார்வோன் அடையாளம் கண்டுகொள்ளும்படி தேவன் கிருபை செய்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனிடத்தில் நிற்க வேண்டாம், தேவனிடத்தில் நின்னா தேவ ஆவியானவர் நம்மை எங்க நிறுத்தணுமோ, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, எங்க நம்ம தலையை உயர்த்தணுமோ அவரே நம்ம காரியங்களை நமக்காக வாய்க்க செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம மனுஷங்கிட்ட நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் யோசேப்புடைய தலையை உயர்த்தினார். நடந்த விஷயம் நீங்க வாசிக்க முடியும். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய்.
ஏங்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடிமையா இருந்தவன் இங்க என்ன சொல்லுகிறான்? அதிகாரி. அடிமை அதிகாரியாய் மாறினான். காரணம் தேவாவி. காரணம் தேவாவி. ஒரு உண்மையை சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவரை மாத்திரம் நீங்களும் நானும் விட்டு விடாமல் இருந்தால், எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு தாழ்த்தப்பட்ட இடத்திலையும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நாம் கிடந்தாலும் அந்த ஆவியானவர் நம்மளை தூக்கி கொண்டு போய் நிறுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமானவர் அல்ல அவர். அவரை சார்ந்து நிற்கிறவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் வெட்கமடைய செய்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை உயர்த்துகிறார். யோசேப்புக்கு நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். அடுத்து ஒரு காரியம் சொல்றாரு பார்வோன், உன் வாக்கின்படியே என் ஜனம் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சாதாரணமான வேலையா? எப்பா, இவ ஒரு காலத்துல எந்திரி அப்படின்னா எந்திரிக்க வேண்டிய ஆளு யாரு? யோசேப். போங்க அப்படின்னா அங்கே போய் கையை கட்டு அப்படின்னா கையை கட்டிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு சொல்கிறான், நீ ஏன் வாக்கின்படி உன்னை என்னுடைய அதிகாரிகள் ஒரு காலத்தில் உன்னை இப்படி எல்லாம் நடத்திருக்கலாம், இப்போ நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறேன். என் ஜனத்தில் எவனை வேணா நீ என்ன செய்யலாம்? அடக்கி ஆளலாம். எந்த அதிகாரி? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். என் ஜனத்தில் யாரை வேணா நீ என்ன செய்யலாம்? அடக்கி ஆளலாம். அப்போ பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய உயர்வை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய உயர்வு அப்படி என்றால் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். காத்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உயர்வு தேவன் கொடுப்பது எளிது, உயர்வை கொடுப்பது எளிது. ஆனால் அந்த உயர்வை தக்க வைத்து அதன்படி வாழ்வது தான் ரொம்ப கடினம். அதற்கு ரொம்ப தேவையானது காத்திருத்தல். அந்த காத்திருத்தல் யோசேப்புடைய வாழ்க்கையில் வேறொரு பதத்தில் சொல்லப்படுகிறது, புடமிடப்படுதல். ஆமென். அப்போ புடமிடப்படுதலும் காத்திருத்தலும் ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில நிந்தை, சில அவமானம், சில முடியாத ஒரு பாதை, வியாதியின் பாதை, நெருக்கமான பாதை கர்த்தர் கொண்டு போறாரா? புடமிடுகிறாரா? கவலைப்படாதீங்க, உயர்வு நிச்சயம், உயர்வு நிச்சயம். என் தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். அடக்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். என்ன ஒரு உயர்வு, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு அடிமைக்கு கிடைக்கிற வாழ்வு எவ்வளோ பெருசு பாருங்க. சாதாரணமாக சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு நேரம் சோறுனா ஒரு நேரம் சோறு தான் இருந்தவனுக்கு ராஜரீக மேன்மையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னான். அந்த புடமிடப்படுகிற அந்த நாட்களிலே யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அவனுடைய ஆவியில், அவன் ஆத்மாவில், அவன் சரீரத்தில் குற்றமற்றவனாய் தன்னை நிரூபித்ததுனால கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம் அவர் புடமிடுகிற அந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் நாம் விலை கிரயமாய் அந்த புடமிடப்படுகிற அந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ நம்ம முற்படுவோம் என்று சொன்னார். ஆவியானவர் ஏற்ற நாளிலே நாம் வாழ்கிற இடங்களிலே கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தி நம்மை கொண்டு தேசத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய அவரால் கூடும், அவரால் கூடும். அவர் நிச்சயமாய் அப்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் முழு மனதோடு தேவனுடைய பாதத்தில் முழந்தால் நீட்டு அப்பா கிட்ட நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமைப்பா, நான் உங்களுக்கு அடிமைப்பா, நான் உங்களுக்கு அடிமைப்பா.
நான் உங்களுக்கு அடிமை. யோசேப்பு கடைசி வரைக்கும் கர்த்தரை சார்ந்தார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோசேப்போட வாயிலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 41 51வது வசனத்தை வாசிக்கலாமா? 41வது அதிகாரம் 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். 2வது அதிக வசனம் 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். 2 காரியம் சொல்கிறான் யோசேப்பு. என் அப்பாவை குறித்து, என் தகப்பன் வீட்டை குறித்து நான் பட்டிருந்த அந்த அத்தனை கவலைகள், என்னை நிந்தித்தார்கள், என்னை தூக்கி வீசினாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை கொலை செய்ததுக்கு சமானமாக என்னை தூக்கி வீசிட்டாங்க, என் அப்பாவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிச்சுட்டாங்க, என் தகப்பன் வீட்டாரை மறக்க பண்ணும்படி தேவன் செய்தார். 2வது சொல்கிறான், என் சிறுமை கர்த்தர் என்ன செஞ்சார்? சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுகி பெருகும்படி தேவன் செய்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர். ஆமென். அவரை சார்ந்து நில்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி